வெல்னஸ் கோச். நம்ம விஜயநகர் நியூட்ரிஷன் சென்டருக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி ஒரு சில பிரச்சனைக்காக வந்தவங்க இப்போ எப்படி அவங்க பிரச்சனை ஒன்றுனா சரியாச்சு அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் சூசை சத்யானி, வயசு 70. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அது 20 வருஷமாக எனக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குது. இப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ரொம்ப நடக்கும்போதெல்லாம் மயக்கமாக வர்ற மாதிரி இருந்தது. நான் போய் இந்த நியூட்ரிஷன் சென்டருக்கு வந்தேன். வந்து பார்க்கலாம்னு பார்த்து உணவு பழக்க வழக்கங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி நான் அதை ஃபுட்டை எடுத்துக்கிட்டேன். எடுத்து 5 நாளில் எனக்கு நல்லா இருந்தது. இருந்தாலும் போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு திரும்பி இன்றைக்கி வந்து பார்த்தேன். எனக்கு வந்து இப்போ 80.5 இருந்த வெயிட்டு இப்போ 5 நாளில் எனக்கு ஒரு 1.5 கிலோ குறைஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு நல்லா இருக்குது. இப்போ எனக்கே வந்து உடம்புக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபேட்டு குறைஞ்சிருக்கு. இந்த இதில் என்கிட்ட உடம்புக்கு நல்லா இருக்குது. இந்த ஃபுட்டை நான் திருப்பி எடுக்கிறேன். தேங்க்ஸ். கண்பை. இப்போ இருக்க ரீசன்ட் ஜென்ரேஷனில் சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு, தலைவலி, பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. எஸ்பெஷலி சுகருன்றது வயசு வித்தியாசம் பார்க்காம வருது. ஒரு 10 வயசு பிள்ளைங்களும் வருது, ஒரு 30 வயசுக்காரவங்களுக்கு வருது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா, அவங்க கணையம் வந்து இன்சுலினை சுரக்காமல் இருக்கிறது. கணையத்தை நம்ம மாத்திரை வடிவில் இன்சுலின் போட்டு அன்னைக்குரிய பற்றாக்குறையை சரி பண்ணுறோம். ஆனால் அந்த மாத்திரைன்றது நமக்கு ஜஸ்ட் டெம்பரவரி சொல்யூஷன் தான். அதை நம்ம லைஃப் லாங் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, கணையத்தை ரெடி பண்ண மாட்டோம். கணையத்தை அதுக்கு நியூட்ரிஷன் இம்பேலன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு நாங்களே கொடுத்து உங்கள் கணையத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலினை சுரக்க வைக்க தூண்டி விடுவோம். அது ஒரு எவ்வளோ சுகர் இருந்தாலும், ஒரு 400 600 எவ்வளோ இருந்தாலும் ஒரு மாதத்துலேருந்து அதிகபட்சம் 3 மாதத்துலேயே அவங்களோட இன்சுலின் அந்த சுகர் லெவலை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம மற்றவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது சுகரு, ப்ரெஷரு, எனிதிங் ஏதாவது மாத்திரையில் இருக்காங்க, ஆனால் அந்த மாத்திரையிலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்ககிட்ட நியூட்ரிஷன் ஃபுட்டு மூலியமாகவே அதுக்குரிய நிரந்தர தீர்வு எங்ககிட்ட இருக்குது. நான் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் மூலியமாக தான் இதை நான் பார்த்தேன். ஏன்னா அவருக்கு சுகர் இருந்தப்ப ரொம்ப அவதிப்பட்டாங்க. மோஷன் இஷ்யூஸ் இருந்தது, கிட்னி ப்ராப்ளமு, செஸ்ட் பெயின் எல்லாமே வந்துச்சு. சுருக்குன்னு உடம்புல குத்தும். சுகர் இருந்ததுன்னா எரிச்சலாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் கிடையாது. அது எல்லாமே சுகர் பண்ணுற அந்த இன்சுலின் பற்றாக்குறையினால அவங்களுக்கு ரியாக்ஷன் அப்படி நடக்கும். ஸோ அவங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது சில பேர்த்துக்கு மாத்திரையே பிடிக்காது. ஆனால் மாத்திரை எப்பப்போ தேவையோ, அன்றைக்கி சுகர் ஒரு மாட்டை படபடன்னு வருதுன்னா அப்போ மட்டும் மாத்திரையை தூக்கி போட்டுக்கிறது அது கிடையாது. இப்போ நம்ம உணவில் சரி பண்ணணுமா, நிரந்தரமாக சுகர்லேருந்து வெளியில் வந்துடலாம். எங்ககிட்ட அதுக்குரிய தீர்வு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தீர்வு எங்கே இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு எங்கள் சென்டரை விசிட் பண்ண வைங்க. தேங்க்யூ.